மீண்டும் புதிய உச்சம் தொட்ட தங்கம் விலை. சென்னையில் ஒரு சவரன் ஆபரண தங்கம் 880 ரூபாய் அதிகரிப்பு. வரலாறு காணாத உச்சத்தை தொட்ட வெள்ளி விலை. சென்னையில் 1 கிலோ வெள்ளி 15,000 ரூபாய் அதிகரிப்பு. சாதி மத வேறுபாடுகள் ஏற்றத்தாழ்வுகள் இன்றி அனைவருக்குமான திருநாள் பொங்கல் என முதல்வர் ஸ்டாலின் மடல். நிரந்தர கொரோனா போல தமிழ்நாட்டின் மீது பாஜகவின் வஞ்சகம் தொடர்வதாக குற்றச்சாட்டு. உலகெங்கும் வாழும் தமிழர்களுக்கு அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே பழனிசாமி பொங்கல் வாழ்த்து. உழவர் பெருமக்கள் வாழ்வில் ஏற்றம் காண அதிமுக ஆட்சி காலத்தில் பல்வேறு நலத்திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டதாக பெருமிதம். தைத்திருநாளை வரவேற்கும் விதமாக போகி பண்டிகை உற்சாக கொண்டாட்டம். பழைய பொருட்களை வீதியில் போட்டு எரித்து கொண்டாடிய மக்கள். டெல்லியில் மிக மோசமான நிலையில் காற்றின் தரம். புகை மூட்டத்தால் சுற்றுச்சூழல் பாதிப்பு. பொங்கல் பண்டிகையை கொண்டாட சென்னையிலிருந்து 18 லட்சம் பேர் சொந்த ஊர்களுக்கு பயணம். பேருந்து, ரயில் நிலையங்களில் அலைமோதிய மக்கள் கூட்டம். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு இதுவரை 15,762 பேருந்துகள் இயக்கம். 6,90,000 பேர் பயணம் மேற்கொண்டுள்ளதாக அரசு போக்குவரத்து கழகம் தகவல். சென்னையில் வரலாற்று சிறப்புமிக்க இடங்களை கண்டுகளிக்க சென்னை உலா பேருந்து சேவை போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர் தொடங்கி வைத்தார். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு திண்டுக்கல் மலர் சந்தையில் பூக்களின் விலை உயர்வு. 1 கிலோ மல்லிகைப்பூ 8,000 ரூபாய்க்கு விற்பனை. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு காய்கறிகள், கரும்பு வாங்க மக்கள் ஆர்வம். கடலூர் உழவர் சந்தையில் குவிந்த மக்கள். தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் ஆடுகள் விற்பனை களை கட்டியது. உளுந்தூர்பேட்டையில் 3 மணி நேரத்தில் 4 கோடி ரூபாய்க்கு ஆடுகள் விற்பனை. தமிழகத்தில் கறிக்கோழி விலை புதிய உச்சமாக 1 கிலோ 149 ரூபாயாக உயர்வு. பண்ணை விவசாயிகள் போராட்டத்தால் உற்பத்தி பாதிப்பு. ரேஷன் கடைகளில் பொங்கல் பரிசு தொகுப்பு விநியோகம் மேலும் ஒரு நாள் நீட்டிப்பு. விடுபட்டவர்கள் இன்றும் பரிசு தொகுப்பை பெறலாம் என தமிழக அரசு அறிவிப்பு. தமிழகம் முழுவதும் கல்வி நிறுவனங்களின் பொங்கல் பண்டிகை கோலாகலம். புதுப்பானையில் பொங்கலிட்டு மாணவ மாணவிகள் உற்சாகம். வரும் 23ஆம் தேதி செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. பொதுக்கூட்டம் நடைபெறும் இடத்தில் பூமி பூஜையுடன் பணிகள் தொடக்கம். நாட்டில் ஜனநாயக அமைப்பு தாக்குதலுக்கு உள்ளாகி வருவதாக ராகுல் காந்தி குற்றச்சாட்டு.
ஆட்சியாளர்களை ஜனநாயகத்தை சிதைப்பதாகவும் பாஜக மீது மறைமுக தாக்கு. மெர்சல் படத்தை தொடர்ந்து ஜனநாயகன் பட விவகாரத்தில் விஜய்க்கு ஆதரவு தெரிவித்த ராகுல் காந்தி தமிழ் மக்களின் குரலை ஒடுக்குவதில் மோடியால் ஒருபோதும் வெற்றி பெற முடியாது என விமர்சனம். அண்ணாமலை குறித்த ராஜ் தாக்கரேவின் பேச்சுக்கு சீமான் கடும் கண்டனம். ராஜ் தாக்கரேவின் வன்முறை பேச்சு ஒட்டுமொத்த தமிழ் மக்களையும் அவமதிப்பதாக குற்றச்சாட்டு. திமுக மாவட்ட செயலர்கள் கூட்டம் வரும் 20ஆம் தேதி நடைபெறும் என அறிவிப்பு. திமுக தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு 19ஆம் தேதி முதல் தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் செய்யும் என்றும் அறிவிப்பு. உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் மகா மேளா திருவிழா கோலாகலம். ஏகாதசியையொட்டி ஏராளமான பக்தர்கள் புனித நீராடி வழிபாடு.